ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் பச்சை பசேல்னு வயல்வெளியோட நிறைய மரங்களோட ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறோட பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல நிறைய பேரு செஞ்சுக்கிட்டு இருந்தது மாடுகளையும் ஆடுகளையும் மேய்க்கிற வேலைதான். ரொம்பவும் நேர்மையான பால்கார அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்ம பால்ராஜ் தான். அவன் மாடுங்களை அந்த அளவுக்கு பாசமா பார்த்துப்பான். பால்ல கொஞ்சம் கூட தண்ணிய கலக்காம எல்லாருக்கும் கொண்டு போய் விற்பான். அந்த ஊஜனங்க எல்லாருமே பால்ராஜ மட்டும் தான் நம்புவாங்க. பால்ராஜ் குடும்பத்துல மனைவி தேவி, புள்ள சீனோ இருந்தாங்க. ஒரு நாள் அவனுடைய புள்ள சீனோ அவங்க அப்பா கிட்ட, அப்பா இங்க பாருங்க, எங்க கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். சந்தோஷம்ப்பா, இப்படி தான் நல்லா படிக்கணும், யாரையும் ஏமாத்தக்கூடாது, எதுலையும் நியாயமா இருக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். நாம வளர்றது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வளர்ச்சிக்கும் நாம காரணமாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். அப்பதான் நாம் என்ன நினச்சாலும் கடவுள் நமக்கு துணையாக இருப்பான். நீங்கள் சொல்லிட்டீங்கல்லப்பா, நான் அப்படியே பண்ணுறேன். சரிப்பா, நான் கிளம்பணும், ஸ்கூலுக்கு நேரமாகுது. என்ன புள்ளைக்கு நீதி நேர்மையை கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்பவும் நேர்மையா இருந்தா இப்போ பொழைக்க முடியாதுங்க. இப்ப இருக்கிற உலகம் ரொம்பவே சுயநலம் பிடிச்ச உலகம். இப்படிப்பட்டவங்க நடுவுல நாம மட்டும் ஏங்க நேர்மையா இருக்கணும்? அப்படி யோசிச்சா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? முதல்ல மாற்றம் நம்ம கிட்ட வரணும். இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. இந்த சின்ன வாழ்க்கையில வாழ்ற நாட்கள்ல நாம மட்டும் சந்தோஷமா இல்லாம மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். போதும் நிப்பாட்டுங்க. பால்ராஜ் மாடுகளை மேய்க்க கூட்டிட்டு போகும்போது அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த ரங்கையா கிட்ட, என்ன ரங்கையா, மாடுங்களை மேய்க்க கூட்டிட்டு போறியா? ஆமாண்டா, வா நடந்துக்கிட்டே பேசலாம். உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடா அது? நம்ம ஜமீன்தார் இருக்காருல்ல, அவரை பற்றி தான் தெரியுமேடா. அவர் பண்ணுற தப்ப நான் எப்பவும் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அவன் என்னை எதிர்த்து தான் பேசுவான். அதான் அவன்கிட்ட பேசுகிறத விட்டுட்டேன். அவன் செய்கிற தப்பை கேள்வி கேட்காம விட்டுட்டோம்னா அவன் இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே போவான். அவனை கேட்கணும். ஆமாம், இப்போ அவன் என்ன பண்ணான்? அவன் மாடு வியாபாரம் தானே பண்ணுறான். மாடெல்லாம் நல்லா பலமாக இருக்கணுங்கிறதுக்கு அவன் ரசாயனத்தை கொடுக்குறான். அதனால் அந்த மாடுங்க பலமாகுது. ஆனால் அந்த மாட்டோட பாலை குடிக்கிற ஜனங்க பலியாகிறாங்க. அப்படியா பண்ணுறான் அவன்? அவனை எப்படியாவது மாற்றியே ஆகணும். அவன் அட்டூழியத்துக்கு அளவு இல்லாமல் போகுது. அப்படி பீமையாவை பார்க்க போன பால்ராஜ், என்ன பால்ராஜ் இங்கே வந்திருக்க? கடனா பணம் தேவைப்படுதா? கடன் வாங்குற தேவை எனக்கு கிடையாது. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வேணா கொடுக்குறேன். பீமையா அவனுடைய மனசுக்குள்ள, இந்த பால்ராஜுக்கு எவ்வளோ திமிரு! ஊரில் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க. இவன் எதிர்த்து பேசுகிறான். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம், ஏதோ புதுசாக பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கியாமே. வாயில்லாத ஜீவன்களுக்கு ரசாயனத்தை கொடுத்து அதுங்க உயிரோட விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஜனங்க உயிரோடவும் விளையாடுறியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் பேராசையால் வாயில்லாத ஜீவனங்களோட உயிரை எடுக்க பார்க்குற. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிற? என்ன சொல்கிற பால்ராஜ்? நான் என்ன தப்பு பண்ண? ஏதாவது ஆதாரம் இருக்கா? வியாபாரம்னா கஷ்டப்படணும். நீயும் தான் கஷ்டப்படுற, அதே மாதிரி நானும் தான் கஷ்டப்படுறேன். அவங்களோட வியாபாரத்தை எப்படி பண்ணணுங்கிறது அவங்க விருப்பம். உன் வியாபாரத்தை நீ பாரு, என் வியாபாரத்தை நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? பஞ்சாயத்துக்கு வா, தப்பு பண்ணது யாருன்னு அங்கே வச்சு நிரூபிக்கிறேன். அதுக்குள்ளே எதுக்குப்பா பஞ்சாயத்து? நமக்குள்ளேயே தீர்த்துக்கலாம். தீர்த்துக்க முடியலன்னா வேணும்னா பஞ்சாயத்துக்கு போகலாம். எப்படி தீர்க்க போகிற? வேணும்னா என்கிட்ட இருக்கிற மாடுங்களில் கொஞ்சம் மாடு உனக்கு கொடுக்குறேன். 20 மாட்டை எடுத்துக்கிட்டு போ. அதுங்களுக்கு எதுவும் ஆகாமல் நீயே பார்த்துக்கோ. தப்பு ஏதாவது நடந்ததுன்னா நீ அமைதியாக போயிடணும். ஒருவேளை அந்த 20 மாட்டையும் நீ நல்லா பார்த்துக்கிட்டீன்னா, இப்போ நீ ஒரு கேள்வி கேட்டியே, அந்த கேள்விக்கான பதில பஞ்சாயத்துக்கு வந்து நானே சொல்கிறேன். அப்படியா? சரி, நான் அதுக்கு தயார். அப்படி பால்ராஜ் அந்த ஜமீன்தார் கொடுத்த 20 மாடுங்களை கூட்டிக்கிட்டு வந்தான். அவனுடைய மாடுங்களோட சேர்த்து ரொம்ப நேர்மையா ஜமீன்தாருடைய மாடுங்களையும் அவன் நல்லபடியா பாத்துக்கிட்டான். இந்த பக்கம் அந்த ஜமீன்தார் அவருடைய வேலைக்காரனை கூப்பிட்டு,
ராமு, நான் சொல்கிறத அப்படியே செஞ்சிடு. எனக்கும் பால்ராஜுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அதில் அவன் ஜெயிக்கக்கூடாது. அவனுக்கு கொடுத்து இருக்கிற 20 மாடும் நல்லாவே இருக்கக்கூடாது. நீங்கள் சொன்னதை அப்படியே பண்ணுறேனுங்க ஐயா. எனக்கு என்ன தருவீங்க? உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன். முதல்ல போய் வேலையை பாரு. ஒரு நாள் பால்ராஜ் மாடுங்களை கூட்டுக்கிட்டு மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த பக்கமா வந்த ராமு, டே பால்ராஜ், உன் நண்பன் ஆபத்தில் இருக்கானாண்டா. நீ போய் அவனை பாரு. நீ வர்ற வரைக்கும் உன் மாடுங்களை நான் பார்த்துக்கிறேன். பால்ராஜ் அவனுடைய மனசுக்குள்ள, இவனை அந்த ஜமீன்தாரு தான் அனுப்பி வச்சிருப்பான். இவனும் அந்த ஜமீன்தாரும் ஒன்று தான். இவனுங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இவன்கிட்ட மாட்டை விட்டுட்டு போனா அவ்வளவுதான். பரவாயில்ல ராமு, என் நண்பனுக்கு எதனா ஆபத்துனா உனக்கு முன்னாடி எனக்கு தெரியப்படுத்துவாங்க. உனக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. சில விஷயங்களை சொல்லும் போது பார்த்து சொல்லணும். அது எதிர்க்க இருக்கிறவங்கள நம்ப வைக்கணும். அப்படி இல்லை பால்ராஜ், ஒன்றும் சொல்லாமல் உன் வேலையை போய் பாரு. எனக்கு வேலை இருக்கு, நான் அதை பார்த்துக்கிறேன். அப்படி பால்ராஜ் சொன்னது கேட்டு ராமு எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து போயிட்டான். இந்த மாதிரி பால்ராஜ் அவனுடைய மாடுங்களையும் சரி அந்த ஜமீன்தாருடைய மாடுங்களையும் சரி எப்பவுமே நல்லபடியா தான் பாத்துக்கிட்டான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் போற வழியில ராமு விஷம் கலந்த புல்ல கொண்டு போய் அந்த வழியில போட்டான். ஏன்னா அந்த பக்கமா வர மாடுங்க அந்த விஷம் கலந்த புல்ல சாப்பிட்டு சாகும்னு. பால்ராஜ் பசங்களை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வழியில இருக்கிற அந்த புல்ல பார்த்து, என்ன இந்த புல்லுக்கட்டு இந்த நேரத்தில் இருக்கு? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே. அப்படி பால்ராஜ் கொஞ்சம் புல்லை எடுத்து அத கவனமா பார்த்தான். அதுல விஷம் கலந்துருந்துச்சு. இதெல்லாம் அந்த ஜமீன்தார் வேலையா தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புல்ல வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக நெருப்பு வச்சு எரிச்சிட்டான். ஜமீன்தார் பால்ராஜுக்கு கொடுத்திருந்த கெடு முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துல பால்ராஜ் அந்த மாடுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் பால்ராஜ் அங்க வந்தான். இந்த போட்டியில் ஜெயிச்சது நீங்க தான் ஜமீன்தாரு. நீங்க கொடுத்த மாடுல ஒரு மாடு செத்து போச்சு. சொன்னனே பால்ராஜ், மாடுங்களை வளர்க்குறது சுலபம் கிடையாது. என்ன இருந்தாலும் நீங்க தானே ஜெயிச்சிங்க. அதான் இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். பால்ராஜ் கொண்டு வந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு ஜமீன்தார் இப்படி சொன்னாரு, இந்த இனிப்புக்கு பேர் என்னப்பா? ரொம்ப சுவையா இருக்கே. நான் காட்டுக்கு போகும்போது நீ வச்ச விஷப்புள்ளையும் அப்படியே நீ விற்கிறிய பசும்பால், அது ரெண்டுத்தையும் கலந்து தான் இந்த இனிப்பை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த போட்டியில் நீ தானே ஜெயிச்ச, அதான் சாப்பிட்ற பொருளும் உன்னோட தான் இருக்கணும்னு அதை கொண்டு வந்து உனக்கே கொடுத்துருக்கேன். என்ன பால்ராஜ், நான் தப்பு பண்ணது உண்மைதான். அதுக்காக இப்படி என் உயிரை எடுக்க பார்க்குற? என்னை ஒழுங்கா வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போ. என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன், அதை ஒத்துக்கிறேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்னை தயவு செஞ்சு வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போ. இந்த மாற்றம்தான் உன்கிட்ட வரணும்னு நான் நினச்சேன். நீ சாப்பிட்டதில் எந்த விஷமும் கலக்கலை. பாத்தியா, உன்னோட பொருளையே நீ சாப்பிட இவ்வளோ பயப்படுற. உன்னது மட்டும்தான் உயிரா? ஜனங்கள்தெல்லாம் உயிர் இல்லையா? நமக்கு அவங்க தானே முக்கியம். அவங்க இருந்தால் தானே நாம் வியாபாரம் பண்ண முடியும். அவங்க இல்லைன்னா யாருக்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுவ? நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நாம் மட்டும் கிடையாது, எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்காகவும் தான் நாம் யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க யாருக்கும் நம்மளால் எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்துக்கணும். எனக்கு புரிஞ்சது பால்ராஜ். இனி இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். நியாயமாக வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு புத்தி வந்துடுச்சுப்பா. அப்படி பீமையா அன்னையில இருந்து பாலை கலப்பணம் இல்லாம வித்துக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம இன்னைக்கு தப்பு பண்ணோம்னா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த தப்புக்கான அந்த தண்டனையை நாம அனுபவிச்சுதான் தீருவோம். நாம செய்யற வேலை சரியானதா இருந்தா நம்ம தைரியமா இருக்கலாம். ஆனா ஒரு வேலை தப்புதான் அப்படின்னு தெரிஞ்சு நாம அதை செஞ்சோம்னா அது தப்பு அப்படிங்கிற யோசனையே நம்மளுடைய தைரியத்தை அங்கிருந்து எடுத்துடும். அதனால எப்பவும் நியாயமா நேர்மையா எதையும் செஞ்சாலும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஐயனாரு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. ஐயனாரு அதிகமா பணம் செலவு பண்றவரு. தேவையில்லாத செலவுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஐயனாருக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனோட பேரு மாணிக்கம்.
மாணிக்கம் மட்டும் எப்பவுமே ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணுவான். ஐயனாரு மாணிக்கம் 2 பேரும் ஒன்னாதான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரி தான் 2 பேரும் உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஐயனார் கிட்ட அவருடைய மனைவி, தினமும் செலவு அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க, வீட்டை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அடுத்து வர நாட்களை பத்தி நம்ம யோசிக்கணும் இல்லையா? இப்படி வரவங்க போறவங்க எல்லாரும் உதவின்னு கேட்டா போதும், எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து அனுப்பிடுறீங்க. அவங்க நல்லதுக்கு கேக்குறாங்களா கெட்டதுக்கு கேக்குறாங்களான்னு கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? உதவி பண்ணா என்ன, நல்ல விஷயம் தானே. நாளைக்கு அதுவே நம்ம பிள்ளைங்கள காப்பாற்றும். உதவி செய்யறது நல்லதுதான், ஆனா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு உதவி செய்யணும். உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்க கிட்ட கூட பணம் இருக்கும், ஆனா அது அவங்க உங்ககிட்ட காட்டுறது கிடையாது, நீங்களும் அதை பாக்குறது கிடையாது. சரி நிப்பாட்டு. இப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லைல்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ பேசுகிற? அப்படி இல்லைங்க, கொஞ்சம் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. இப்பவே 4 காசு சேர்த்து வச்சாதானே எதிர்காலத்துக்கு பயன்படும். உங்க தம்பிய பாருங்க, எவ்வளவு பொறுப்பா இருக்காருன்னு. சரி யோசிச்சு பார்க்குறேன். அப்போ ஐயனாருடைய நண்பன் வீட்டுக்கு வந்தான். என்ன ராமு இங்கே வந்திருக்க? ஒன்றும் இல்லைப்பா, உன்னை தலைவர் வர சொன்னார், அதனால தான் வந்தேன். சரி வா போகலாம். ஐயனாரு தலைவர்கிட்ட, வணக்கங்க ஐயா, கூப்பிட்டு அமிச்சிங்களாம்மா? ஒன்றும் இல்லை ஐயனாரு, விளைச்சல் கைக்கு வந்துடுச்சாமே, அதை என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன். சரிங்க ஐயா, நான் வரேன். பாரதி, உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு நான் தலைவரோட வீட்டுக்கு போனேனே. ஆமா, என்னாச்சுன்னு கேட்க மறந்துட்டேன். என்னாச்சுங்க? எப்போவும் விளைச்சலை பட்டணத்துக்கு கொண்டு போய் தானே நான் விற்றுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த தடவை தலைவர் அவர்கிட்டயே கொடுக்க சொல்லிட்டாரு, அதுக்கான பணத்தை கொடுத்துட்றாராமா. எனக்கு என்னவோ இதுல சந்தேகம் வருதுங்க. அவருக்கு எந்த பயனும் இல்லாம அவர் இப்படி சொல்ல மாட்டாரு. எதுக்கு அப்படி சொன்னாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. நான் நல்லது பேசினா நீ கெட்டதாவே நினைக்கிற. ஊரில் அத்தனை பேர் இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்குறாருன்னா என் மேலே எவ்வளோ மரியாதை இருக்கும். போதும், நம்பிக்கையும் இல்ல, எந்த ஒரு மண்ணும் கிடையாது. அவர் உங்களை பயன்படுத்திக்கிறாரு. உங்ககிட்ட விளைச்சல கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு பட்டணத்துல விற்க போறாரு. அதுதான் அவருடைய எண்ணம். அப்பதான் அங்க மாணிக்கம் வந்தான். என்னண்ண, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க அண்ணன் ஊர்ல எல்லாரையுமே நம்புவாரு, ஆனா அவங்க இவரை ஏமாத்துவாரு. அது உங்க அண்ணனுக்கு எப்பவுமே புரிய போறதில்ல. இன்னைக்கு செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு ஒழிய நாளைக்காக யோசிக்க மாட்டேங்கிறாரு. அண்ணி சொல்றது உண்மைதானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க சுயநலத்துக்கு உன்னை பயன்படுத்திக்கலாம் இல்ல? 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்னையே திட்டுறீங்களா? நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலை, எல்லாம் நல்லதுக்கு தான். எல்லாம் நல்லதுக்கு தானே சொல்லுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் அடி வாங்குவாரு, அப்ப புரியும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, கொஞ்சம் யோசிச்சு செய். எப்பவும் முன்ஜாக்கிரதையா இரு. எல்லா சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் நம்ம தடுக்கி விழலாம், சில நேரம் மேலே போய்கிட்டே இருக்கலாம். எதுவானாலும் நாம் யோசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதனால் எதையும் யோசிச்சு கொஞ்சம் பார்த்து செய்யண. அப்படி அந்த வருஷம் ஐயனாரு விளைச்சல தலைவர்கிட்ட வித்துட்டான். விளைச்சல வித்துட்டீங்கல்ல, இந்த வருஷம் பணம் எவ்வளவுங்க கிடைச்சிருக்கு? இந்தா எடுத்துக்கோ. என்ன இது இவ்வளவு கம்மியா இருக்கு? தலைவர் இவ்வளவுதான் கொடுத்தாரு. ஒன்னு சொல்றீங்களா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் பணம் ரொம்ப கம்மியா வந்திருக்கே, அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவரு ரொம்ப நல்லவர். அவரு அதிக லாபத்துக்கு விளைச்சல வித்து உங்களுக்கு கம்மியா பணம் கொடுக்கறாருங்க. ஆனா நீங்க அது தெரியாம அவரு கூட ஒப்பந்தம் போட்டுட்டு வந்திருக்கீங்க. அவருக்கு லாபம் நிறைய கிடைக்குது, உங்களுக்கு நஷ்டம் நிறைய வருதுங்க. சரி விடு. நம்ம வீட்டுக்கு விளைஞ்ச விளைச்சல் கொஞ்சமாவது எடுத்து வச்சிங்களா இல்லையா? நமக்கு வைக்காம கொடுத்துடுவனா? தப்பிச்சிட்டோம். உங்க அறிவாளித்தனத்தினால அதையே கொடுத்துட்டீங்களோ என்னமோன்னு நான் பயந்துட்டேன். இப்படி சில நாட்களும் போச்சு. ஐயனாரோட வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்தாங்க. ஐயனாருங்கிறது நீதானா? ஆமாம் சார். என்னாச்சு இங்கே வந்திருக்கீங்க? நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். நானா? எதுக்கு சார்? நீ ரசாயன கலந்த விளைச்சலை ஜனங்களுக்கு விற்றுருக்க.
இல்லைங்க ஐயா, நான் எதுவும் பண்ணல. இந்த வருஷம் வந்த விளைச்சலை தலைவருக்கு கொடுத்தேன், அவர் தான் வித்தாரு. அதுக்குள்ள அங்க வந்த தலைவர், என்ன ஐயனாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு உதவி பண்ண வந்தா என் மேல பழிய போடுறியா? விளைச்சலை பட்டணத்துல கொண்டு போய் வித்தேன், நீ ரசாயனம் கலந்திருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்படி சொல்லாதீங்க ஐயா, நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்களாவது சொல்லுங்க. நல்லவங்க கூட கெட்டவங்களாகிற காலம் இது. நீயும் மாறி இருக்கலாம், பணத்துக்காக ரசாயனம் கூட கலந்துருக்கலாம். அதைத்தான் நானும் விற்றேன். நீ ரசாயனம் கலப்பேன்னு எனக்கு தெரியாதே. நல்ல வேலை, நான் தப்பிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு நீங்கள் தானே விளைச்சலை என்கிட்ட கொடு, நான் விற்றுக்கிறேன்னு சொன்னீங்க. நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியே இருந்திருக்க மாட்டேன். பொய் சொல்லாதீங்க ஐயா. இல்லைங்க ஐயா, இவன் தான் பொய் சொல்கிறான். அதுக்குள்ள ஐயனார் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய நண்பனான ராமு ஐயனார் வீட்டுக்கு வந்தான். சார், இவர் தான் அன்றைக்கி என்ன அனுப்பி விட்டார், ஐயனாரை கூட்டிகிட்டு வர சொல்லி. ஐயனார் ரொம்ப நல்லவன். எப்போவும் ஐயனார் அவனே தான் விளைச்சலை வித்துடுவான். இவர் தான் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு எனக்கு கூட பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதில் ரசாயனத்தை கலந்தது இவர் தான். உண்மையாக தண்டனை கிடைக்க வேண்டியது இவருக்கு தான். நான் எந்த தப்பும் பண்ணலை. வேணும்னா நீங்கள் சோதனை போட்டு பாருங்க. சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நாங்க கொடுத்த விளைச்சல்ல தான் ரசாயனம் கலந்திருக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதே தான் நாங்களும் சாப்பிடுறோம். நாங்க விளைவிச்ச அந்த நெல்லை தான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எதுவும் ஆகலையே. வேணும்னா உள்ள வந்து பாருங்க. ஏங்க தலைவரையா, நீங்க விக்கிற அந்த அரிசியை நீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டு காட்டுங்க பார்க்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் தான் தப்பு பண்ணேன். ஐயனாரை நம்ப வச்சு ஏமாத்தினேன். அதில் ரசாயனம் கலந்தது நான் தான். அப்படி போலீஸ்காரங்க தலைவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. ஐயனாரு ராமு கிட்ட, சரியான நேரத்துக்கு எப்படிடா வந்த? நீ ரொம்ப பயப்படுவ, அவ்வளோ தைரியமாக எப்படி பேசுன? 2 நாளைக்கு முன்னாடி பாரதி என்ன பார்க்க வந்துச்சு. அண்ணன், உங்கள் நண்பன் உங்கள் தலைவரை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு வேணாலும் கழுத்தா இருக்கலாம். உங்கள் நண்பன் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குல்லன்னு கேட்டுச்சு. நான் ஆமாம் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு பாரதி, ஏதாவது கஷ்டம் உங்கள் நண்பனுக்கு வந்தா நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும். நான் முன்னாடியே உங்ககிட்ட இதை சொல்கிறேன், தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சிடா. அப்படின்னு நடந்ததை சொன்னான். பாரதி சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அதனாலதான் எல்லாத்தையுமே யோசிச்சு செய்யணும். எல்லா விஷயத்திலயுமே நமக்கு கொஞ்சம் முன் யோசனையும் இருக்கணும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம என்ன சொல்றதா இருந்தாலும் என்ன செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் முன் யோசனையோட யோசிக்கணும். அடுத்து நடக்க போறதுல நல்லதும் நடக்கலாம், இல்ல கெட்டதும் நடக்கலாம். அத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை எதிர்த்து போராடணும்.